गाइस மன்னிச்சு மன்னிச்சு அண்ணனை நீங்கள் மன்னிச்சு गाइस அண்ணன் இப்போ எப்படி இவ்வளோ தூரம் மெயின் பண்ணிட்டு லேட்டர் வச்சுக்கிட்டே போயிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் கேட்குறத நீங்கள் இங்கே வரைக்கும் கேட்குது இருங்க வர ஃபஸ்ட்டு மேலே போனோன்னா இப்படி ஓடி வந்து இப்படி குதிச்சு தாங்க மேலே போனோம். சமோசமே ஐ அப்படின்னா அர்த்தம் ஆயிடுச்சோன்னு கேட்டேன். நான் இது வரைக்கும் எப்படி திரும்ப மெயின் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் பிக்காக்ஸ் எடுப்பேன் இப்படி லேடர்லேருந்தே உடப்பேனா அப்புறமா இப்படி போய் நின்றுவோம். இங்கே ஒரு லேடர் இதே மாதிரி தாங்க நான் மெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் நான் நிறையா மெயின் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா மெயின் பண்ணாமல் பாருங்க இதே மாதிரி நான் மெயின் பண்ணிட்டு போயிட்டு காமிக்கிறேன் கைஸ். இது லூட் கலெக்ஷன் நேரம். வாங்க கலெக்ட் பண்ணுவோம். எல்லாம் லூட்டோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மித்தது எல்லாத்தையும் வச்சுருப்போம். ஸ்டிங் எதுக்கு வேணாலும் கேட்பானுங்க. கன் பவுடர் எடுத்துக்கலாம். போட்டு போகணும் வீட்டுக்கு அதனால் தேவைப்படும். அடுத்தது நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க தேவைப்படாத சாதனம் மாசி காபல் ஸ்டோன் 6 டார்ச்சு. இதை வச்சு 64 வச்சுக்கலாம் கைஸ். ஒரே ஒரு கோல் தேவைப்படும் படாது. இப்போதைக்கு இங்கேயே வச்சுக்கலாம். ஸ்டேஸு 31 ஆரோ போட்டு ஏதாவது தேவைப்படும். ஃபர்னேஜ் நம்ம வீட்லேயே ஒன்றும் இல்லை செஞ்சுக்கலாம் விடுங்க. ஸ்டேஸு இதில் உள் நேம் டேகு கோல்டன் ஆப்பிள் இல்லை கோல்டன் ஆப்பிள் தான் தம்பி எனக்கு வேணும். இதெல்லாம் வேணாம். ரா கோல்டு சேடலு டேய் தலை திங்காதீங்கடா. இங்கே பெட்டு அது கன்ஃபார்மு. எதை இப்போ எடுத்து போடுறது நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இப்போ 3% தான் கைஸ். என்ன பண்ணுறது பெட் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ ராயரனுக்கு இடம் வேணுமே என்ன பண்ணுறது எதை தூக்கி போடுறது. ஒரே ஒரு ஸ்லாப்பு 2 ஸ்லாட் ஃப்ரீ. என்ன கைஸ் இப்போ நம்மளுக்கு எடுக்கலாம். எதை எடுக்கலாம் ஐரன். புனியா மேரே இப்போ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இது வேணும் ஆனாலும் வச்சுட்டோம் வந்து எடுத்துக்கலாம். என்னது ரா மீட்டு அவ்வளோதான். வாவ் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை வச்சு சம்பவம் செஞ்சுட்டு போயிடுறேன்டா. என்ன சொல்கிறீங்க தம்பி. ஸ்டோன் ஸ்வாடு ஒரே நிமிஷம் கைஸ். ஸ்டோன் ஸ்வாட் மட்டும் செஞ்சு கையில் வச்சுக்கிறேன். ஐரன் ஸ்வாட் நீ போகலாம் போ. உனக்கு நான் விமோசனம் தருகிறேன். ஸ்டோன் ஸ்வாட் ஸ்வாட் போடுறா. ஸ்டோன் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டைரெக்டாக அது என்னோட இன்வென்ட்ரிக்கு வரக்கூடாதுப்பா. எல்லாமே ஆபருக்கு தான் போகணும். லூட்டெல்லாம் எனக்கு சதருது. இது வேறு என்ன புது ப்ராப்ளமோ. வாட்ச் விட்டு இங்கே இப்போ ஸ்டோன் ஸ்வாட் எத்தனை பர்சன்ட்டு போடு. 44%னா 2 மாபு 1 மாபுக்குன்னா 1%. 55 ஸ்கெலிட்டனுக்கு மேலே வச்சு செய்யலாம். வாவ் so beautiful so elegant just looking like a lava pool. எடுத்துக்கோ. No வாங்க போவோம். ஆமாம்ல இதுக்கு ஏதாவது கொஞ்சம் சிம்பிள் மாதிரி கட்டணும் கைஸ்.
இங்க எப்படி அண்ணனோட அடையாளங்கள் நம்மளோட மார்க் ஃபார்ம் வந்துட்டு 1148 -847 இருக்கு கைஸ். ஓகே, -1148,847. கீழே போக்கலாம். நான் இப்படிலாம் போக மாட்டேன்டா. குதிச்சிடு, கைப்புள்ள குதிச்சிடுறா. குதிச்சிடுறா. லேடர் விட்டு அந்த பக்கம் போய் குதிக்க மாட்டியா? குதிக்க மாட்டோம் போல. நாங்கள் பொறுமையாக போவோம். போலாண்டா, போடா. இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கா. அப்புறம் எதுக்கு நான் இங்கே ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்லாம் ரெடி பண்ணேனோ? போகலாம் போ. ரப்பம். வாங்க போவோம். நான் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போகிற பயணத்தை மட்டும் ஆரம்பிச்சுட்டு உங்களை வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுறேங்க. அப்புறமா என் வீட்டுக்கு போய்ட்டு தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏறு. டேமாயிட்டானா? டேமாயிட்டியாடா தம்பி? டேமாயிட்டான். போடு சாடியில். கடல் வழி பயணத்தில் இவனை எப்படி கைஸ் எடுத்துகிட்டு போவேன்? கடலில் போவானா? நான் மாட்டிக்குவானோ? இதுங்க ஒரே ஒரு பிளாக் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தம்பி இங்கே ஏறா. இங்கே இருக்கணும்டா சொல்லிட்டேன். வாங்க கைஸ், 1 பிளாக் டீப்பு பார்க்கலாம். ஓஷன்லேயும் நான் அப்படியே ஓட்டிட்டு போக முடியும்னா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோடா, உனக்காக டைட் 1 பிளாக் ரெடி பண்ணுறேன். தம்பி ஹார்ஸு. என்னோட கருப்பு ஹார்ஸு யாராவது பார்த்தீங்களாடா? எடே தம்பிங்களா, ஏன் செல்லா குட்டி இங்கே இருக்கான். ஓடுற இந்த வாடியை குடிச்சிட வேண்டியதாங்க சார் டைரெக்டாக களத்தில். குதிச்சிடு. ஆர்ஷே கைஸ், அவனை போட்டில் ஏற்ற முடியும். இவனை சுற்றி அப்படியே ஒரு கேஸ் மாதிரி கட்டி விட்டுறலாம் கைஸ். அப்போ தான் அவன் எங்கேயும் போக மாட்டான். வாங்கோ ஒரு கேஸ் மாதிரி கட்டி விடுங்கோ. இவன் அதுக்குள்ளேயே பத்திரமா இருப்பாங்கோ. வா, காசுங்கிறதுனால குதிச்சிட்டான மேலே. திரும்ப ஆஹாஹா. ஸ்டோன் தின்னு போச்சாடா அரசே. பாருங்க, ஹார்ஸ் தம்பி இதுக்குள்ளேயே இருங்க தம்பி, அண்ணன் வந்துடுறேன். போட்டை போட்டுட்டு உங்களை ஏற்ற முடியுதான்னு பார்க்கணும் தம்பி. போடு.
போகலாம் போகலாம் போ போகலாண்ணா போடா. உட்கார வைக்க முடியுமா? முடியாதா? இதான் பார்க்கலாம். முதல்ல என்னோட ஹாரஸ் ஷெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விடணும். போடா உள்ள போ உள்ள போ போலாம் போ. உள்ளே குதிக்கணும்டா. நல்லது. இப்போ ஹார்ஸுக்கு இதை உடச்சு விட்டாலே டேரெக்டாக அது போட்டு தான் வந்தாகணும். வா 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 திருப்பே. ஆசுக்கு மண்டைடிக்குதோ உடச்சுடு. ஒரு பிளாக் கேப் பத்தாது. இங்கே பயணம் ஸ்டார்டட். ஷட்டு வந்துட்டு நம்மளோட ஹவுஸ் லொக்கேஷனுக்கு நம்ம இப்போ போகணும். கைஸ் ஓகே கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அங்கே போய் ஸ்பானரை கண்டுபிடிக்க எவ்வளோ தூரம் போய் ஃபார்ம் கட்டிட்டு வந்துருக்கோன்னு பாருங்கள். இதுதான் இந்த மைன்கிராஃப்ட்டுங்கிறது. சரி கைஸ் நம்ம இப்போ என்னடா பண்ண போகிறோம்? இப்படி வெட்டியை குச்சி 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 சுற்றிட்டு இருக்க நீங்கள் கேட்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு ப்ரஷ்ஷு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை இது, நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை இது, நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை காப்பர், இது பாலிஷ்டு கிரானைட்டா. இங்கே இப்போ வாங்க காப்பரை செய்கிறோம். காப்பர் ப்ரஷ்ஷு ப்ரஷ் வாங்கோ பார்க்கலாம். கைஸ் ஆரம்பிச்சிட்டா வேலையை. எமரல்ட் வாவ். ப்ரஷ் பண்ண சீக்கிரம் சீக்கிரம். கோல் ப்ரஷ் 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 ப்ரஷ். வீட்டா ப்ரஷ் 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 ப்ரஷ். என்னது இது? உட்டன் ஹோ. குதி குதி. இது எப்படி கைஸ் ஃபர்டைலாக இருக்குது? ஓ இந்த வாட்டர் சோர்ஸா? சரி ப்ரஷ் எடு. வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து இந்த ஸ்ட்ரக்சரே அப்படியே உடச்சிடலாம். கைஸ் நான் அண்டர் கிரவுண்ட் ஒன்று பார்த்தேனே, இதோ இருங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். கைஸ் நான் பேஸை மாற்றலாமான்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அத்தனை லூட்டையும் கொண்டு போகணும். எப்படி அதுக்கு நம்ம ரயில்டு மைன் கார்ட் சிஸ்டம் ஆரம்பிக்கணும். எந்த ஃபார்ம் கட்டணுன்னாலும் இந்த சின்ன இல்லைன்னா முடியாது, முடியவே முடியாது. பக்கத்தில் இருக்க மெயின்லேண்டே ஒரு 200 பிளாக்ஸ் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். போட்டு வச்சுட்டு செய்ய முடியுமான்னு பார்ப்போம். முடியும்னா நம்மளோட பேசிக் ஷிஃப்டிங் கன்ஃபார்ம். என்னால் இங்கெல்லாம் இருந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே தான் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, அதை மட்டும் ஜாப் வச்சுக்கோங்க. நம்மளோட ஓல்டு பேஸ் போட் வித் செஸ்ட். boat. Yes, we have. Okay guys, base shifting confirm.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.